நாம் இப்பொழுது வடகொரிய அதிபர் கிம் பற்றித்தான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிம் தனது சொந்த மாமாவையே நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி போட்டு ஏன் கொன்னார்? வடகொரியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே ஏன்? கிம்முக்கு அவர்கள் குடும்பத்தை பற்றியும் நடந்த விஷயத்தை பற்றியும் அங்குள்ள மக்கள் கிம்மால படுற அவஸ்தையை பற்றியும் சில முக்கியமான தகவல்கள் கிம்மை பற்றி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிம் ஒரு அரக்கன், கொடுமைக்காரன், நயவஞ்சகன். அப்படியெல்லாம் ஏன் சொல்கிறார்கள் எல்லோரும்? வாங்க பார்ப்போம். கிம்மை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கிம் எந்த அளவுக்கு கொடுமைக்காரர் என்பதை பாருங்கள். கிம் ஒரு முறை ஆபீசர்களுடன் மீட்டிங்கில் இருக்கும்போது அந்த மீட்டிங்கில் அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கலந்து கொண்டார். அவருக்கு டயர்டாக இருந்ததால் சற்று தூக்கம் வர ஆரம்பித்தது. அந்த மீட்டிங் கவனிக்க முடியாத அளவுக்கு தூக்கம் வந்ததால் உடனே மீட்டிங்கில் சற்று கண் அசந்து தூங்கிவிட்டார். இதனை பார்த்த கிம் எல்லோருக்கும் முன்னாடி பப்ளிக்கா அந்த பாதுகாப்பு அமைச்சரை சுட்டு கொன்று விட்டார். அதே மாதிரி வடகொரியாவில் எல்லோருடைய வீட்டிலும் சாமி ஃபோட்டோ இருக்குதோ இல்லையோ, ஆனால் கிம்முடைய ஃபேமிலி படங்கள் இருக்கணும். இல்லை என்றால் வடகொரியாவில் நாம் உயிரோடு இருக்க முடியாது. உதாரணத்திற்கு, நம்ம நாட்டில் நம் வீட்டில் தீப்பிடித்தது என்றால் முதலில் உயிருள்ள ஜீவன்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றி விடுவோம். பின்பு நகை, பணம் அப்படியென்று மற்ற பொருட்களை எடுப்போம். ஆனால் வடகொரியாவில் முதலில் கிம்முடைய ஃபேமிலி படத்தை தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது அவர்கள் நாட்டின் சட்டம். சரி, இதெல்லாம் விடுங்க. நம்ம நாட்டில் எங்கேயாவது வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? விசா, பாஸ்புக் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு புக் பண்ணி போயிடுவோம். யார்கிட்டையும் கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை நம் நாட்டில். ஆனால் வடகொரியாவில் இருக்கும் மக்கள் வேலை விஷயமாகவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ வெளிநாட்டுக்கு போகணும்னா முதல்ல அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியூர் போகணும். கிம்மோட அப்பா 2011 இறந்து விட்டார். அதுக்கு நாடே அழுதது. நான் சொன்னா நம்பவா போறீங்க? ஆமாம், நாடே அழுதது. அழுக தெரியாதவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு ப்ராக்டிக்ஸ் செய்து அழுக கற்றுக் கொடுத்து அழுக வச்சாங்களாம். இது அன்பால் இல்லை, இது அவங்க நாட்டின் சட்டம் போட்டு இப்படியெல்லாம் பண்ண வச்சிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, கிம்மோட அப்பா இறந்ததற்கு யாரெல்லாம் வரவில்லையோ அவங்களையெல்லாம் ஒரு கேம்பில் போட்டு பயங்கரமான தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். வடகொரியாவில் எந்த மத ரீதியான விசேஷங்கள் எதிலும், அதாவது கிறிஸ்மஸ், தீபாவளி, நியூ இயர் இந்த மாதிரியான விசேஷங்கள் கொண்டாடக்கூடாது. ஆனால் டிசம்பர் 24 கிம்மோட அம்மாவோட அம்மா இருக்காங்கள்ல, அதாவது கிம்மோட பாட்டி, அவங்க பிறந்த நாளைத்தான் மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள்.
லவர்ஸ் டே சுத்தமாக கொண்டாட விட மாட்டார்களாம். வடகொரியாவில் உள்ள மக்கள் உலக நடப்பு, நாட்டு நடப்பு பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உலக செய்தி, அப்புறம் சமூக ஊடகம் இது எதுவும் அங்கு கிடையாது. ஏனென்றால் இதையெல்லாம் வடகொரியாவில் தடை செய்து விட்டார்கள். பஞ்சம் நிறைய நிலவும். ஆனால் இவங்க வர்த்தக செலவீட்டில் வரும் வருமானத்தை இராணுவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்வார்கள். வடகொரியாவில் உள்ள பெண்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ இராணுவத்தில் கட்டாயம் பணிபுரிய வேண்டும். வடகொரியாவின் பெண்கள் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடக்கூடாது, ஏன்னா அது முதலாளித்துவம் என்று சொல்லி ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டு இருக்காங்க. ஆனால் லிப்ஸ்டிக் சுத்தமாக போடாமலும் இருக்கக்கூடாது. போடணும், ஆனால் போடாத மாதிரி தெரியணும். ஆனால் கிம்மோட மனைவி அவர்களுக்கு எதுவும் இந்த மாதிரி எதுவும் ரூல்ஸ் கிடையாது. எந்த கலர் வேணும்னாலும் போட்டுக்கிறலாம். நார்த் கொரியாவில் எங்கு சுற்றினாலும் கிடைக்கவே கிடைக்காது இந்த பொருட்கள். அது என்னன்னா காண்டமும் கருத்தடை மாத்திரையும்.